मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गो जानकी कांत स्मरणं। नमः पार्वती पतये। सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने। प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। नमस्ये पुरुषं त्वाद्यम् ईश्वरं प्रकृतेः परम्। अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितं। मायाजवनिकाच्छन्नम् अज्ञातोऽक्षजमव्ययम्। न लक्ष्यसे मूढदृशा नटो नाट्यधरो यथा। तथा परमहंसानां मुनीनाममलात्मनां भक्तियोगविधानार्थं कथं पश्येम हि स्त्रियः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पंकजांघ्रये। சிவபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரத்தை மோட்சபுரியான இந்த துவாரகையில் சொல்லக்கூடிய பாக்கியம், கேட்கக்கூடிய பாக்கியம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம சுகிருத்தம், நம் வம்சத்தில் உள்ள பெரியோர்கள் பண்ண புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம பிராச்சீன ஹிந்துக்கள் எல்லாருக்கும் பாரத தேசத்தில் உள்ள எல்லா புண்ணிய க்ஷேத்திரமும் தெரியும், தெரிஞ்சுதான் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் காலத்தில் எத்தனை பேருக்கு எவ்வளோ தூரம் போக முடிஞ்சதுன்னு தெரியல. ஒரு 1000 வருஷம் முன்னாடி போக்குவரத்து எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியல. நடுப்பில் அந்நியர்கள் ஆட்சி காலத்தில் பயமில்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாதுங்கிற நிலை வந்த உடனே அங்கங்கே உட்கார்ந்து அங்கங்கே இருக்கக்கூடிய இடத்துலையே
பாரத தேசத்தில் உள்ள எல்லா தெய்வத்தையும் நினைச்சு கோவில் கட்டி அதை பற்றி பிரவச்சனங்களை பேசி அந்த நாலெட்ஜை நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டே இருந்திருக்காரு. இல்லைன்னா எங்கேயோ இருக்கிற பிருந்தாவனத்தை பற்றி, எங்கேயோ இருக்கிற பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கனை பற்றி, பத்ரியில் உள்ள பத்ரி நாராயணனை பற்றி தென்னிந்தியாவில் உள்ள மக்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பெரியோர்கள்லாம் அதை பற்றி சொல்லி 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 அதுதான் நான் நினச்சிப்பேன். எங்கள் தாத்தா பெரிய உபன்யாசகர். அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாரத தேசம் முழுக்க ஒரு யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டார். ஒரு பஸ்ஸை வச்சுட்டு, ஒரு பஸ்ஸை விலைக்கு வாங்கி அவர் ஆசைப்பட்டது. நான் சொல்கிறது ஒரு 75 வருஷம் முன்னாடி. ஒரு பஸ்ஸை விலைக்கு வாங்கி குடும்பத்துக்கார எல்லாரையும் அழிச்சுண்டு, சமயக்காரெல்லாம் அழிச்சுண்டு போயிட்டு வரணும்னு அவரோட சங்கல்பம். அதே மாதிரி நான் போனேன். விலைக்கு வாங்கல, ஒரு பஸ்ஸில் 2017 இந்த ஜோதிர்லிங்கம் அத்தனையும் போனோம். நாங்கள் 35 பேர். ஸ்லீப்பர் பர்த்து உள்ள பஸ் அது. சமயக்காரெல்லாம் வச்சுருந்து ஒரு 12,000 கிலோமீட்டர் ஒரே டையாக ட்ராவல் பண்ணிடும். இது மாதிரி பாரத தேசம் முழுக்க 2 தடவை ஜோதிர்லிங்க யாத்திரை பண்ணி, இப்போ 3வது தடவை யாத்திரை தான். இப்போ அந்த யாத்திரைக்கு அங்கமாக தான் இந்த சப்தாகம் நடக்கிறது. ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பித்து கேதார் பரியந்தம் இப்படி இப்படி சுற்றி வர்றது. இதெல்லாம் நம்ம சாமர்த்தியம் கிடையாது. பணம், உடம்பு ஆரோக்கியம், இத்தனையும் தாண்டி பாக்கியம்ங்கிறது ஒன்று இருக்கணும். பணம் இருக்கணும். பணம் இருந்தால் போராது, உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். சில பேரை கவனிச்சேன்னா உடம்பு ஆரோக்கியம் குறைச்சலாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். சில பேருக்கு ஆரோக்கியம் இருக்கும், பணம் இருக்காது. ரெண்டுமே இருந்தாலும் இப்படி செலவழிக்கணும்னு தோணாது. அப்படியே தோணினாலும் இப்போ ஒத்தரா வந்துட்டு போகிறது வேற. சத் சங்கமாக வரணும். நம்ம இப்படி ஒரு குரூப்போடு பகவத், ஏன்னா ஒத்தரா தரிசனம் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்கலாம். இதை அனுபவிக்கணும். பொதுவாக சாஸ்திரமே திரிராத்திரம் ஜாஹ்னவி தீரேங்கிறது. நீங்கள் கங்கையாக இருந்தாலும் 3 நாளைக்கு குறைஞ்சி தங்கக்கூடாதுங்கிறது. 3 நாள் தங்கினா தான் பாபம் போகுங்கிறது. அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு க்ஷேத்திரமும் பிளைன் விசிட்னா பண்ணுறோம். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் இது மாதிரி தங்கி பகவானை நாம் ஆராதித்து பாகவத சப்தாகம் பண்ணி நித்தியம் தரிசனம் பண்ணி, இப்படி துவாரகேஸ்வரனுடைய கோவிலில் போய் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி இந்த சப்தாக பூர்த்தி முடியறதுக்குள்ளே எத்தனை தடவை தரிசனம் பண்ண போகிறோம். அது மாதிரி ஒரு 5 வருஷம் முன்னாடி பத்ராச்சலத்தில் பண்ணினேன். நவாகம் பண்ணினோம். 18 10 நாள் காத்தால மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை போய் ராமரை தரிசனம் பண்ணுவோம். கோவிலுக்கு பக்கத்து கட்டடமே நவாகம். இந்த கோட்டீஸ்வரன்லாம் வந்திருந்தார். பக்கத்து கட்டடமே நவாகம். நித்தியப்படி முடிஞ்ச உடனே அன்றைக்கி சந்திர கிரகணம். நடுப்பில் ஒரு நாள் கோதாவரியில் தர்ப்பணம் பண்ணி ஸ்நானம் பண்ணி எல்லாம் ஆனந்தமாக. அது மாதிரி இது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி ஒரு சுத்தியை அடையணும். இந்த பாக்கியம் கிடைக்காது. கிணத்து தவளைன்னு சொல்லுவா, அப்படியே இருக்கக்கூடாது. இது மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள் முதல்ல நம்ம சௌகரியத்தை விடணும். நான் இப்படி இருந்தால் தான் இருப்பேன், இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன், இப்படி தான் இருப்பேன், இப்படிங்கிறதையே மறக்கணும். சரீர அபிமானம் தானே சகல துக்கத்துக்கும் காரணம்னு சாஸ்திரம் சொல்கிறது. எங்கே வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் சாப்பிடுவேன். எனக்கு தேவை பக்தி, எனக்கு தேவை பகவத் தியானம். அப்படிங்கிறது தான் பாகவதம். அப்படிங்கிறது என்னங்கிறது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2 விஷயந்தான். ஒன்று, கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு உள்ள வழியை சொல்லக்கூடியதான சாஸ்திரம் இது. பாகவத சாஸ்திரம் பிராரித்சு. சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் 4க்கு தான் பெயர். ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம், இது 4க்கு தான் சாஸ்திரம்னு பேர். சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, எது நமக்கு கண்ணுக்கு தெரியாதோ, எது நம்மளுடைய அனுபவத்தில் இல்லையோ, எது நம்மால் யூகிக்க முடியாதோ அந்த விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்கு சாஸ்திரம்னு பேர்.
பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துவாத், அனுபவத்தை தாண்டி சாஸ்திர யோனித்துவாத்து அப்படின்னு பிரம்மசூத்திரம் ஆரம்பமே அப்படிதான். சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். எதை? பிரம்மத்தை, பரமாத்மாவை சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த தெரிஞ்சிருந்தா மட்டும் போராது, அதை அடையணும். அந்த அல்வா திதிக்கும்னு தெரிஞ்சிருந்தா போராதே, அல்வா வாயில போட்டுண்டா தானே அந்த திதிப்பு அனுபவிக்க முடியும். அது மாதிரி பிரம்மம்னு ஒன்று இருக்கு, பரமாத்மான்னு ஒன்று இருக்கு, பேரின்பம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போராது. அந்த இன்பத்தை எப்படி அடையிறதுங்கிற வழி இருக்கு பாருங்க. அந்த வழிகள் பலது இருக்கு. அதுல பாகவத புராணம் அப்படிங்கிற வழி, புராணம் சொல்ற வழி நமக்கு ஒரு ரொம்ப சுலபமான. இது என்ன சொல்றதுன்னா, நான் ஜபம் பண்ணணுமா, பாராயணம் பண்ணணுமா, ஹோமம் பண்ணணுமா, யாகம் பண்ணணுமா, வேதம் படிக்கணுமா, மௌன விரதம் இருக்கணுமா, பட்னி கடக்கணுமா, எதுவுமே பண்ண வேண்டாம். உட்கார்ந்து பகவானுடைய கதைகளை கேள்வி போடுங்கிறது பகவத்குண சிரவணம். இதை கேள்வி, அதை ஈடுபாடோட கேள்வி, இன்வால்மெண்டோட கேட்கணும். கேட்டால் அதுவே மோட்சத்தை கொடுக்கும். எக்கர்ணநாடியும் புருஷஸ்ய யாத்தா பவப்பிரதாம் கேகரதிம் சினத்தி அப்படின்னு திருத்தீய ஸ்கந்தத்தில் சொல்றா. எக்கர்ணநாடியும் இந்த பாகவதமானது காது வழியா உள்ள போச்சுன்னா பவப்பிரதாம் கேகரதிம், பவப்பிரதாம்னா ஜென்மாவை கொடுக்கக்கூடிய ஆசையான வாசனையை அறுத்துடும். வாசனை தான் வாசனை, வாசனை தான் ஜென்மா, ஜென்மாவால கர்மா, கர்மாவால வாசனை, வாசனையினால ஆசை, ஆசையினால ஜென்மா. இப்படியே தான் வாழ்க்கை. ஏதாவது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. நாம் ஆசைப்படுறது முழுக்க அனித்தியமான விஷயம் தான். இதே ஆசை கூட பெருசா பட்டாலாவது சரிங்களா? அல்வா சாப்பிடணும்னா அல்வாவோட ஸ்வரூபமே அரை மணி நேரம் கூட நிற்காதே நம்ம வாயில, நம்ம உடம்புல. இது மாதிரி நாம் ஆசைப்படுற எல்லாமே அழியக்கூடிய விஷயம் தானே. அழியாத ஒரு விஷயத்தை நாம் ஆசைப்படணுமா வேண்டாமா? எது நம்ம விட்டு விலகாதோ, எது நம்மளுடைய சந்தோஷத்தை விருத்தி பண்ணுமோ, எது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமோ, எது சகல துக்கங்கள்லேருந்தும் நம்மளை விடுவிக்குமோ, அதை அடையணும்னு நாம் நினைக்க வேண்டாமா? அதை கொடுக்கக்கூடியதான வழிகள் சாஸ்திரம் சொன்ன பல வழிகள் இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் சாஸ்திரம் தான். அதுல பகவத்குண கதா சிரவணம்ங்கிறது ஒரு வழி. இது ரொம்ப சுலபம். இது எல்லாருக்கும் பொதுவானது. மற்றதெல்லாம் இப்ப யாகம் பண்ணினா பகவான் அடையலாம்னு சாஸ்திரம் இருக்கு. எல்லாரும் யாகம் பண்ண முடியுமா? வேதாத்தியனம் பண்ணினா பகவான் அடையலாம்னா எல்லாரும் வேதம் படிக்க முடியுமா? மௌனமா இருந்தா, ரொம்ப வேண்டாம், மௌனமா இருந்தா பகவான் அடையலாம். மௌன விரதம்ங்கிறது அவ்வளோ தபஸ். ஒருத்தர் இருக்க சொல்லுங்க பாப்போம். சும்மா இருக்கிறது அவ்வளோ சுலபமா இல்லை. சும்மா இருந்துட முடியுமா? இந்த தமிழ்லேயே ஒரு வச்சனம் உண்டு, சும்மா இருக்கிற பரதேசிக்கு 3 பட்ட சோறுன்னு. ஒரு கதை. ஒரு பரதேசி ஒரு கோவில் வாசல்ல மௌன விரதத்தோடு இருப்பார். அவருக்கு கோவில்லேருந்து 2 பட்ட சோறு கொடுத்துன்னு வந்தா. கோவில் ட்ரஸ்டி மாறின உடனே இந்த கணக்கை பார்த்தா, இந்த பரதேசிக்கு எதுக்குன்னா சும்மா இருக்கிற பரதேசியை கொடுத்துட்டு இருக்குன்னா, சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு கொடுக்கணும்னா, ஒன்று கோவிலில் ஏதாவது ஒர்க்கு பண்ணணும், வேலை செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு எப்படி கொடுக்க முடியும்னா, இது ரொம்ப வருஷமாக அவர் இருக்கார், நாங்கள் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காருன்னார் கணக்குக்குள்ள. இவன் போய் நேர அந்த பரதேசியை பார்த்து, இங்கே சும்மா இருந்தால் சாப்பாடு போட மாட்டோம், ஏதாவது வேலை செய்யணும்னா. அவர் பேசக்கூட மாட்டார் அப்படின்னார். கை காமிச்சார். உட்காந்து கொண்டார். உட்காந்துருந்தார். இப்படியே அவனை பார்த்துட்டே இருந்தார். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. இவர் பேசல, அவனும் பேசல. கணக்கு பிள்ளைய நோட்டை கொண்டான்னா, சும்மா இருக்கிற பரதேசிக்கு இன்னிலேருந்து 3 பட்ட சோறுன்னா. 1 மணி நேரம் அவனை உட்காத்தி வச்சார். சும்மா இருக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படிங்கிறது அப்பதான் தெரிஞ்சது அவனுக்கு. எதுக்கு சொல்றேன்னா, சும்மா இருப்பதே சுகம்னு சொல்லுவார். இந்த சோம்பேறித்தனம் இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேர் சோம்பேறியா இருப்பான். சோம்பேறி விழித்திருங்கிறார் விவேகானந்தர் சொல்லும்போது. விழித்திரு, தனித்திருங்கிறார். தனித்திருன்னா எல்லா அவயவங்களும்
இப்போ ஒருத்தர் இல்லாமல் நாம் தனித்து இருந்துட்டு காதில் இயர்ஃபோனை மாட்டின்னு பாட்டு கேட்கறது, கண்ணில் டிவி பார்க்கறது, ஏதாவது கொதிச்சுட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் தனித்து இருக்கிறது இல்லை. எந்த புலனாலையும் எந்த இன்பத்தையும் அடையாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, எல்லாம் பெரிய விஷயம். கேட்கறது பிரமிப்பாக இருக்கும், ப்ராக்டிக்கலுக்கு நமக்கு சரியாக வராது. இது மாதிரி உட்கார்ந்து பகவானுடைய சரித்திரங்களை கேட்கறது ரொம்ப சுலபம். இது ஒன்று சொல்கிறது. ரெண்டாவது, இந்த பாகவத புராணத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, எல்லா அவதார கதைகளையும் சொல்லிடுறது. இப்போ ராமாயணம்னு எடுத்துட்டா ராமாவதாரம் மட்டும்தான் இருக்கும், அதில் மத்ஸ்ய புராணம்னு எடுத்துட்டா மத்ஸ்யாவதாரம் மட்டும்தான் இருக்கும், நரசிம்ம புராணம்னா நரசிம்மாவதாரம் மட்டும்தான் இருக்கும். பாகவதம் அப்படி கிடையாது. இதில் எல்லா புராணம் எல்லா அவதாரமும் இருக்கு. அதை விட விசேஷம் என்னன்னா, பொதுவாக பகவத் குணானுபவம் வேணும். சரித்திரமே குணத்தில் நாம் லயிக்கிறதுக்கு தான். குணத்தில் லயிக்கிறதே தியானம் சித்திக்கிறதுக்கு தான். அந்த அந்த படியை பார்க்கணும். ஒருத்தரை பற்றி பேசும்போது அவர்களுடைய குணங்களால் ஈர்க்கப்பட்ட அவர்களுடைய நினைவு வரும் நமக்கு. அந்த நினைவு நீடிக்கணுங்கிறது தான். இந்த பகவானை பற்றி நினைக்கணும். நாம் ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனா இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. பராசர பகவான் சொல்றார், எத்தனை சாஸ்திரத்தை எத்தனை தடவை நீங்க பெரட்டி பெரட்டி பார்த்தாலும் படித்தாலும் கேட்டாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், தேயோ நாராயண சதா. பகவானை நினைக்கணும். அதுக்கு தான் இந்த ஜென்மம். மற்ற ஜென்மாக்கெல்லாம் பகவானை தவிர பாக்கி எல்லாத்தையும் நினைக்கிறது. இந்த பகவான்னா யாருன்னா நம்ம கை கால் அவயத்தோடு நாம் சொல்றோமே தவிர அப்படி அர்த்தம் இல்லை. பகவான் அப்படிங்கிறது அந்த பகவானுடைய ஸ்வரூபம் எது, பகவானுடைய வடிவம் எது அப்படிங்கிறத சாஸ்திரங்கள்லாம் நமக்கு புரியறதுக்காக இது மாதிரி வடிவங்களை காமிக்கிறதே தவிர உண்மையான வடிவம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம், ஞானமும் ஆனந்தமும் கலந்ததான வடிவம் அது பகவானுடைய ஸ்வரூபம். தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷஹ பிரமோத உக்ஷர உத்தர பக்ஷஹ ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் அப்படிங்கிறது வேதம். அந்த ஆனந்தத்தினுடைய வடிவமான பூர்ண பிரம்மத்தை நாம் தியானம் பண்ண பண்ண அந்த நிலையை அடைவோம். அந்த பேரின்ப நிலையை அடைவோம். நாம இதுக்கு சரித்திரங்களை சொல்லிதான் குணங்களை புரிய வைக்க முடியும். இந்த பாகவதம் திரும்ப 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 பகவானுடைய குணங்களை நமக்கு பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுகு. திரும்ப 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 பகவானை பற்றி பகவான் இப்படி ஒரு கருணாமூர்த்தி, இப்படி கிருப பண்ணினான், இப்படி ஓடி வந்தான், பகவான் சுலபமாக இருப்பான், இப்படிலாம் பல சரித்திரங்கள் நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரா மாதிரி. இதை பண்ணினவர் வியாசர், சொன்னவர் சுகாச்சாரியார், கேட்டவன் பரீட்சித்து. பின்னாடி காலத்தில் சூதர் அப்படிங்கிற ஒரு மகான் சௌனகாதிகள்ங்கிற மகர்ஷிகளுக்கு நைமிசாரண்யத்தில் இந்த பாகவதத்தை சொல்றாருன்னு ஆரம்பிக்கிறது பாகவதம். அந்த சூதத்தை தான் இந்த சௌனகாதி மகர்ஷிகள் 6 கொஸ்டின் பண்றார். ஷட் பிரஷ்னா முடிவிக்கிருதாக அப்படின்னு. நிச்சயமாக ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது எது, சகல சாஸ்திர சாரம் எது, கிருஷ்ணாவதாரம் பகவான் என்னத்துக்கு பண்ணினான், மற்ற அவதாரங்கள் பகவான் என்னத்துக்கு பண்ணினான், கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் எந்த தர்மத்தை ஸ்தாபிச்சான், பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த தர்மமானது தர்மக்கம் சரணங்கதா எதை ஆசிரயிச்சு இருக்கு. இந்த 6 கேள்விக்கு பதிலாக பாகவதம் அப்படிங்கிற புராணம் அமையிறது. இதை வியாசர் பண்ணினார்.
நாரதனுடைய உபதேசத்தினால பண்ணினார்.